அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாரத்தில் வர ஒவ்வொரு நாளுமே நம்ம ஒவ்வொரு கடவுளை வழிபட்டு அந்த நாளுக்கான விரத முறையாகட்டும் அல்லது விளக்கு ஏற்றுவது அல்லது நாம் எப்படியெல்லாம் பூஜை செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு அந்த கடவுளுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை வழிபாடு. செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான வழிபாடு செய்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. வருவாய் தரக்கூடிய செவ்வாய், முருகனுக்கு விரதம் இருக்க நாம வீடு கட்டக்கூடிய யோகம் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் முருகப்பெருமானுடைய வழிபாடு பற்றி இந்த வீடியோவில் நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு முருகன் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிடுங்க. கண்டிப்பாக நம்ம எல்லோருக்கும் ஒரு நன்மை இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வாய்க்கிழமையில பிறந்தவங்களுக்கு மறுபிறவி கிடையாது அப்படின்னு புராணங்கள் வழியா சொல்றாங்க. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது ஒரு புனிதமான கிழமை அப்படின்னு கூட சொல்லலாம். பலரும் விரதம் இருக்க தேர்ந்தெடுப்பது இந்த கிழமையை தான். மங்களகாரகன் அப்படின்னு அனைவராலும் போற்றப்படுவது இந்த செவ்வாய் தான். வீரத்தினுடைய நாயகன் செவ்வாய்க்கு உகந்த நாள் செவ்வாய். இந்த கிழமை புனிதமான இந்த கிழமை தான் பலரும் விரதம் இருக்க தேர்ந்தெடுக்கக்கூடிய கிழமையா அமையுது. அம்மனுக்கும் முருகனுக்கும் உகந்த கிழமை செவ்வாய்க்கிழமை. நீங்கள் இந்த செவ்வாய்க்கிழமையில் எந்த கடவுளுடைய வழிபாடை விரதம் இருந்து மேற்கொள்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தமிழ்நாட்டில் செவ்வாய்க்கிழமையில் சுப நிகழ்ச்சி நடத்துவது கிடையாது, பொருட்கள் வாங்குவது கிடையாது. இது வழக்கமாக இருக்குது. உண்மையாகவே இந்த கிழமை ரொம்பவே மங்களகரமானது அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப சிறப்புக்கு உரிய ஒரு நாள். செவ்வாய்க்கு மங்களன், பூமிக்காரகன் அப்படின்னு வேறு வேறு பெயர்களும் மங்களம் இருப்பதால் இந்த நாளில் தொடங்கக்கூடிய செயல் சுபமாக நிறைவேறும் அப்படின்னும், ஒருத்தங்க வீடு கட்ட நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த செவ்வாய் கிரகத்தினுடைய அனுகூலம் கண்டிப்பாக இருக்கணும். செவ்வாய் கிரகத்தினுடைய அனுகூலம் இருந்தால் மட்டும்தான் அந்த கனவு நமக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு நாம் முருகப்பெருமானுடைய வழிபாடை மேற்கொள்வதும் நல்லது தான். தமிழ் கடவுளான முருகப்பெருமான் செவ்வாய்க்கு உரியவர். இவரை வணங்க துவங்கணும் அப்படின்னா நம்மளுடைய செயல்கள் கண்டிப்பாக வெற்றியடையும் என்பது நம்பிக்கை. கேரள மக்கள் செவ்வாய்க்கிழமையில் திருமணம் நடத்துகிறாங்க. செவ்வாயையும் முருகனையும் பூமாதேவியும் வழிபட்டு செவ்வாயில் மங்கள பொருள் வாங்கினோம் அப்படின்னா பன்மடங்கு பெருகுவதோடு எல்லா சிறப்புகளும் நம்மை நன்மை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் அப்படிங்கிறது புனிதமான நாள் அப்படின்னு பார்த்தோம். பெருமாளினுடைய மனைவியான பூமாதேவியின் கர்ப்பத்தில் உதித்தவர் தான் செவ்வாய். எனவே இந்த செவ்வாயை ஒதுக்குவது பூமி தாயவே புறக்கணிப்பது போல அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இந்த நாள் ரொம்பவே வருவாய் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தான். நாம் அந்த நாளை பயன்படுத்திக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. பூமாதேவியினுடைய கர்ப்பத்தில் உதித்தவனும் மின்னலை போன்ற ஒளி கொண்டவனும் குமரனும் சக்தி ஆயுதம் தாங்கியவனும் பெருமை மிக்க மங்களகாரணமாகிய செவ்வாயை போற்றுகிறேன் என்று பெரியவங்க போற்று. பொறுமையின் இலக்கணமான பூமாதேவியினுடைய ஆசையை பெற்றா வாழ்க்கை சிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். சொந்த வீடு அமையவும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேரவும் செவ்வாய் வழிபாடு ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. செவ்வாய் வருவாய் என்று சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மட்டும் நம்மளுடைய வேண்டுதலை எந்த தெய்வத்திடம் வைத்தாலும் சரி, அந்த வேண்டுதலை உடனே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் மங்கள பொருட்களை வாங்குவதும் சுப நிகழ்ச்சி நடத்துவதும் நம்மை சுமக்கக்கூடிய பூமி தாவிக்கு நாம் நன்றி கடன் செலுத்துவது போல அப்படின்னு கூட சொல்லலாம். செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்க நான் வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க, வந்த சண்டையை விட மாட்டாங்க. நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். செவ்வாய் என்று பதிவிடுங்க. இந்த கிழமையில் பிறந்தவங்களுக்கு மறுபிறவியே கிடையாது அப்படின்னு புராணங்கள் வழியாக சொல்லப்படுது. ஜாதகத்தில் செவ்வாயினுடைய பலத்தை பொறுத்தே நீதிபதிகள், இராணுவ தளபதிகள், காவல்துறையினர், பொறியியல் வல்லுநர்கள், அரசியல் தலைவர்களுக்கு உரிய செல்வாக்கு அமையுமா. ரத்தினத்திற்கும் செவ்வாயே அதிகாரி அப்படின்னு சொல்லலாம். இரத்த ஓட்டம் ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாக அமையுது. மேலும் செவ்வாயை வழிபட்டால் இரத்த அழுத்தம், உஷ்ணம், கோபத்திலிருந்து விடுதலை இவை அனைத்தும் பெற முடியும். செவ்வாயுடைய வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிழமைக்கு ஒரு வேகம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க.
அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பரிகாரம் செய்தால் அதற்கு பலன் கிடைக்குமா? செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு பொழுது விரதம் இருந்து வந்தால் 9 வாரத்தில் நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் நடக்குமா? வியாபாரம் செய்கிறவங்க கண்டிப்பாக இந்த செவ்வாய் வழிபாட்டை செய்து வந்தாங்க அப்படின்னா வியாபாரம் பெரிய அளவில் விருத்தி செய்ய முடியும். நல்ல தைரியத்தை கொடுத்து நாம் எடுக்கக்கூடிய எல்லா விதமான வெற்றியையும் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, 9 செவ்வாய்க்கிழமைகள் விரதம் அப்படின்னு சொல்வது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில் குளித்து அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும். பிறகு வீட்டுக்கு திரும்பியதும் வெறும் பால் அல்லது பழச்சாறு மட்டும் அருந்தி விரதத்தை மேற்கொள்ளலாம். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் போன்ற முருகப்பெருமானுக்கு உரிய சோஸ்திரங்களை பாராயணம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மறுபடியும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். இப்படி 9 செவ்வாய்க்கிழமைகள் விரதம் இருந்தால் செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கும் என்பதுதான் உறுதி. செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான். செவ்வாய் தோஷம் உள்ளவங்களும் பூமியினால் தீராத பிரச்சனைகள் உள்ளவங்களும் கூட இந்த கிழமைகளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் விரைவிலேயே செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் படிப்படியாக நீங்கிவிடும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க இந்த கிழமைகளில் சதுர்த்தி விரதம் இருக்கிறவங்களுக்கு தோஷம் நீங்கி திருமண பாக்கியம் உண்டாகும் என்று கூட சொல்கிறாங்க. அதனால் இந்த தோஷமெல்லாம் நீங்கணும் அப்படின்னா நீங்களும் இது போன்ற விரத முறையை கடைப்பிடிங்க. செவ்வாய் சகோதரர்களுக்கு காரகம் பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த செவ்வாய் தோஷத்தால் பெற்றோருக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. அதே போல் மாமனார் மாமியாரும் செவ்வாய் தோஷம் இது அவர்களால் பாதிக்காது. ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல இடத்துல அமைந்திருந்தால் அங்காரகன் கடன் தொல்லை இன்றி பூமியையும் செல்வத்தையும் வாகன யோகம் மற்றும் புகழையும் அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. நவகிரகங்களினுடைய சன்னதியில் செவ்வாய் காயத்ரி மந்திரத்தை 36 முறை உச்சரித்து 9 முறை வலம் வந்து வணங்க செவ்வாயினுடைய தோஷம் கடுமையாக குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் மேற்கொண்ட ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒவ்வொரு காரணம் இருக்கும். எதுவுமே சாதாரணமாக ஏனோ தானோன்னு சொன்னதெல்லாம் கிடையாது. இப்படி நம்ம முன்னோர்கள் கடைபிடித்து வந்தது போலவே நிறைய பேர் அனுபவ ரீதியாகவும் இதையெல்லாம் பார்த்துருப்பாங்க. சரி, சொந்த வீடு யோகம் அப்படின்னு பார்க்கும்போது சிறுவாபுரி முருகனை 9 செவ்வாய்க்கிழமைகளில் வணங்கி வர வாழ்க்கையில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். நிலம் வாங்கி வீடு கட்டக்கூடிய கனவு நிஜமாகும். சிலர் சொந்த வீடு வாங்கி அதை 9 செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ந்து கோவிலுக்கு சென்று அவரை வணங்குவதால் ஜாதக ரீதியான கோளாறுகள் தணிந்து கட்டுப்பாடுகள் வரும். அதே போல் சொந்த வீடு கட்டி கிரகப்பிரவேசமும் செய்வாங்க. அப்படியே அந்த வீட்டில் சந்தோஷமாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக தினமும் கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது செவ்வாய் தோஷத்திற்கு ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாக சொல்கிறாங்க. அதாவது நாம் எப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொண்டாலும் சரி, இந்த வழிபாடு நமக்கு ரொம்பவே நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதால இது போன்று நீங்களும் செவ்வாய்க்கிழமைகளில் விரதங்களை மேற்கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கும் நன்மையே கிடைக்கும். தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமைகள் மேற்கொள்ளலாம். அப்படி இடையில நம்மளால் 1 வாரம் 2 வாரம் விட்டு போனால் கூட அதற்கு தொடர்ந்து நம்ம செவ்வாய்க்கிழமைகளில் வழிபாடுகளை மேற்கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நன்மையே. நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர்ந்து வாழ்க்கையில் நிம்மதியுடனும் பண செழிப்புடனும் இருப்பதற்கு இந்த செவ்வாய்க்கிழமையில் எப்படி வழிபடுவது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். பொதுவாகவே சிலருடைய வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் இழந்து அதிகமான கடன் சுமையோடு இருப்பாங்க. செவ்வாய்க்கிழமையில் சில வழிபாடுகளை செய்வதன் மூலமாக நம்மளுடைய சுமைகள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில் நிம்மதி பெறுவதற்கான ஒரு பதிவாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இந்த பதிவின் மூலமாக முருகப்பெருமானுடைய வழிபாடு எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னு தெரிஞ்சிருப்போம். பொதுவாகவே திங்கள், புதன், வியாழன், வெள்ளி போன்ற கிழமைகளில் சிலர் நல்ல காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள் அப்படின்னு நினைப்பாங்க. அதிலும் புதன்கிழமையை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிழமையில் அஷ்டமி, நவமி, பிரதமை போன்ற திதிகளில் எந்த விதமான நல்ல காரியங்கள் செய்யும் போதும் சரிபார்த்து கொண்டு செய்வது மிகவும் நல்லது. செவ்வாய்க்கிழமையில் நல்ல விஷயங்களை செய்வது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா கிரகங்களில் செவ்வாயானது மங்களகரகன் அப்படின்னு பார்த்தோம். அதனால் நம்மளுடைய செயல்களும் மங்களகரமாகவே முடியும்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் செவ்வாய்க்கிழமை வழிபாடு பற்றி நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.